லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் எதிர்பாராத தெரிவு. யாரும் எதிர்பார்த்திராத வகையில் இந்த தெரிவு நடைபெற்றிருக்கின்றது. பலவேறும் சரிகமபா இறுதிச் சுற்றுக்கு முதலாவதாக திவினஸ் தெரிவு செய்யப்படுவார் என்று ஆவலாக எதிர்பார்த்திருந்தார்கள். இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக அது நடைபெறுவதற்கு தாமதம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. தற்பொழுது உலகமெங்கும் இருக்கும் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபல்யமான இசை நிகழ்ச்சியாக சரிகமபா நிகழ்ச்சி இடம்பெற்று வருகின்றது. இது பலராலும் விரும்பப்பட்டு பார்க்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது வெற்றிகரமாக பல சுற்றுக்களை தாண்டி இறுதிச் சுற்றுக்கு அந்த போட்டியாளர்கள் உள்நுழைந்திருக்கின்றார்கள். இறுதி சுற்றுக்குள் உள்நுழைந்த போட்டியாளர்கள் 5 பேராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இறுதிச் சுற்றுக்காக முதலாவது தேர்வில் போட்டியாளர் கேமித்ரா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த வாரம் நடைபெற்ற சரிகமபா சுற்றில் ஜோகசி, திவினஸ், அவினாஷ், ஹெமித்ரா போன்றோர் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்றிருக்கின்றார்கள். இவர்கள் மேடைக்கு அழைக்கப்பட்டனர். கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்றவர்களில் ஒருவரைத்தான் ஒவ்வொரு வாரத்தின் இறுதிச் சுற்று போட்டியாளராக தெரிவு செய்வார்கள். அந்த வகையில் இந்த வாரம் முதல் இறுதிச் சுற்று போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டவர் ஹேமந்திரா. திவினஸை எதிர்பார்த்திருந்தாலும் அது தவிர்க்க முடியாத சந்தர்ப்பமாக மாறியிருப்பதாக நடுவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். இவரை குடும்ப உறவினர் மற்றும் நடுவர்கள் வாழ்த்தி 5 சிம்மாசனங்களில் ஒன்றில் அமர அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்த வாரம் 2வது இறுதிச் சுற்றுக்கு யார் தெரிவு செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியில் திவினஸை எதிர்பார்த்திருந்த ரசிகர்கள் சற்று ஏமாற்றம் அடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியில் இறுதிச் சுற்று தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு ரசிகர்களும் லைவ் தமிழும் ஆவலாக எதிர்பார்த்திருப்பதாக கூறப்படுகின்றது.